இன்றைக்கி காலையில் ப்ளவுஸ் கட் பண்ணணுமா, அந்த பிரின்சஸ் கட் தான். இது கட் பண்ணுறதுக்காக நான் வரைஞ்செல்லாம் வச்சுட்டேன். அப்புறம் அம்மா வந்துட்டு திருப்பி ஊருக்கு கிளம்பிட்டா, லீவ் முடிஞ்சிச்சு. அவளுக்கு வெள்ளிக்கிழமை கிளாஸ் இருக்குது. ஸோ அதனால் காலையில் கிளம்பிட்டா, கோயம்புத்தூர் கிளம்புனேன். அப்புறம் யாத்திரையெல்லாம் പറഞ്ഞ് யாத்திரை மீன்ஸ் என்ன, வழி அனுப்பி விட்டு அப்படி தானே சொல்லுவோம். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு திருப்பி கட் பண்ண வந்துட்டேன். என்ன எல்லாம் முடிச்சுட்டு அக்கா வந்துட்டு பூரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் எவ்வளோ தான் பூரி சுட்டாலும் வராது, கல் மாதிரி ஆகிடும் காஞ்சிடுச்சுன்னா. ஆனால் அக்கா வந்துட்டு நல்லா சாஃப்டாக சுடுவாங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா மற்ற இதெல்லாம் போட மாட்டாங்க, சோடா உப்பெல்லாம் போடாமலேயே நல்லா ப்ளஃபியாக இருக்கும் அவங்க வைக்கிறது. இது வந்துட்டு என்னோடய ஒரு பழைய நைட்டி. கொஞ்ச நாள் நான் நைட்டியாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு அது போர் அடிச்சிருந்தேன். கீழே மட்டும் கட் பண்ணி ஏலைன் மாதிரி ஃப்ராக் மாதிரி பண்ணிட்டேன். கீழே மட்டும் அந்த ஃப்ரில் கொடுத்துருப்பேன். நாட்டு வேணும்னா வைக்கலாம், எனக்கு வைக்க வேணாம்னு நினச்சி அதனால நான் வைக்கல. அதுக்கப்புறம் தைச்சிட்டு இருக்கும்போது தான் வாவட்டிக்கு அது இது ஏதாச்சும் பண்ணணும்னு வரும். அது மாதிரி இன்றைக்கி வந்துட்டு ஒரு வாட்டி வந்து பேகு வேணும்னு கேட்டுச்சு. அடுத்து வந்துட்டு பேப்பரில் ஃபோன் செஞ்சு கொடுங்கன்னுச்சு. அப்புறம் அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். பேக்கில் அவளுக்கு பேக் கேஸ் இல்லைல்ல, அதனால் அவளே பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்படி ஐ லவ் யூன்னு எழுதி அதில் கொஞ்சம் டெக்கரேட்டர்லாம் பண்ணியிருந்துச்சு. அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இன்றைக்கி ஸ்டிச் பண்ணது இதுதான். பேண்ட்டும் டாப்பும், அப்புறமேட்டு ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸும் கட் நல்லாவே வந்துச்சு. அப்புறம் இது முடிச்சதுக்கப்புறம் 2 நாள் லீவ் இருந்துச்சு. லீவ் விட்டேன்னு சொன்னால அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்றைக்கி ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டேன். அதனால் ஒரு சந்தோஷம். டே இப்படி தான் முடிஞ்சிச்சு.